இப்போ லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் கிளாத்தில் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். மடிப்பு நம்ம சைடு வந்துடணும், பேக் தட்டு இந்த சைடு வந்துடணும். ஸ்லீவ் வந்து கீழே அந்த கார்னரில் வந்து 2 ஸ்லீவு ஓப்பனாக இருக்கிறனால 2 ஸ்லீவ் வந்துடும். ஃப்ரண்ட்டு நேர் கட்டிங்னா நேராக போட்டுக்கோங்க, கிராஸ் கட்டிங்னா கிராஸாக போட்டுக்கோங்க. பட்டி இந்த சைடு கொடுத்துருக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் அந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு கிராஸ் பீஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ளவர் ஷேப் ஒரே மாதிரி இருக்குது, அதனால போட்டிருக்கோம். கீழே இருக்க கிளாத்தில் எலஃபென்ட் ஸ்லீவ் மாறி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு மட்டும் எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ அதே போல் பேக் தட்டை கீழேயே போட்டுக்கணும். மடிப்பு நம்ம சைடு வர மாதிரி பேக் தட்டு போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டு அதே போல் இந்த கிராஸ் கொடுத்துக்கணும், கிராஸாக கொடுத்துக்கோங்க. நம்ம இப்படியெல்லாம் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தோம், இப்போ இந்த கிராஸ் கொடுத்துக்கணும். போட்டுட்டு ஸ்லீவ் என்ன போட்டோம், இப்படியெல்லாம் போட்டிருந்தோம். ஸ்லீவ் இப்படி போட்டிருந்தோம்ல, அப்படி போடக்கூடாது. போட்டுட்டா சேஃப் மாறிடும். அதனால இப்படி திருப்பி மேலே போட்டுக்கணும், இந்த ஷேப்பில் போடணும். அப்போ தான் எலிஃபென்ட் மேலே பார்த்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்படி தான் போடணும். இப்படி மாற்றி போட்டால் மிஸ்டேக்லாம் வராது. இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன மாதிரி நம்ம ஸ்லீவ் போட்டுக்கணும். பட்டி அதே போல் எப்போ நார்மலாக போடுற மாதிரி பட்டி இங்கே போட்டுக்கோங்க. இப்படி ஆமாம் ஆமாம், சேஃப் மாறும்ல. இப்படி திருப்பி போட்டோம்னா எலிஃபென்ட் நம்ம தலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டால் தான் நம்ம எலிஃபென்ட் நமக்கு மேலே பார்த்து இருக்கும். ஓகேவா?